சார் வணக்கம். வணக்கம். உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர் எல்லாரும் பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு தொடர்பாக. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு சாட்சியாக நிறைய செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றம், நிறைய கொலைகள் அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை? சீரியஸ் இஷ்யூங்க இது. பட் இதுக்கு ப்ரெஸ் மீட் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அல்லது குறைந்தபட்சம் சட்ட அமைச்சரோ கொடுத்துருக்கணும். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். துரதிருஷ்டவசமாக பியூரோக்ராட்ஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஹோம் செக்ரட்டரியும் இன்சார்ஜ் டிஜிபி, அவர் கூட ஃபுல் டைம் டிஜிபி கிடையாது, அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. இதுவே முதல்ல என்னை பொறுத்தவரையில் தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். எனி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது எலெக்ஷன்ஸ் ஆர் ரவுண்ட் த கார்னர். இன்னும் 40 நாளுக்குள்ள நமக்கு எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. உண்மையிலே சட்டம் ஒழுங்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உடனே என்சிஆர்பி ரெக்கார்டு எடுத்துகிட்டு குஜராத்தை விட கம்மி, உகண்டா விட கம்மி, நைஜீரியா விட கம்மி, உத்தராகண்டை விட கம்மி, ஊபியை விட கம்மியெல்லாம் கதை அளப்பது தன்னைத்தானே அரசு ஏமாற்றிக் கொள்வதாகும். ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதிகாரிகள் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படலை. மெத்தனை போக்கு அதிகாரியிடம் இருக்கிறது. ஃபுல் டைம் டிஜிபியை போடலை. 7 மாதமாக ஃபுல் டைம் டிஜிபி இல்லை. இது மாநில உரிமை சம்மந்தப்பட்டதுன்னு அபத்தமான ஒரு உண்மைக்கு மாறான கருத்தை திமுக அரசு பரப்பி கொண்டிருக்கிறது. பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், 2007 ஜட்ஜ்மெண்ட். அதன்படி அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் இஷ்டம் போல் டிஜிபி போட வந்ததால் வந்த சிக்கல் இது. யூபிஎஸ்சிக்கும் இவங்களுக்கான பிரச்சனை. 7 மாதமாக டிஜிபியில் கண்டெம்ட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் ஆகி இப்போ தான் அது முடிவுக்கு வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு மட்டும் இதை பண்ணலை. இந்தியாவில் ஒரு 7லேருந்து 9 மாநிலங்கள் பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஃபுல் டைம் டிஜிபியை போடாமல் இன்சார்ஜ் டிஜிபியை போட்டு, அதாவது ஹைரார்க்கியில் 7வது இடத்துல இருக்கவர் இன்றைக்கி இன்சார்ஜ் டிஜிபியாக இருக்கார் வெங்கட்ராமன். அவருக்கு மேலே இருக்க அதிகாரி எப்படி அவருக்கு சல்யூட் அடிப்போம்? இந்தியன்னா ஊபியில் 19வது லிஸ்ட்டில் இருக்கிற தூக்கி யோகி ஆதித்யநாத் போட்டிருக்காரு. அதை காரணம் காமிச்சு இவங்க தப்ப முடியாது. ரெகுலர் டிஜிபி போட்டா இது குறைஞ்சிருக்கும்ன்றதும் கண்டிப்பா அது ஒரு காரணம். இப்ப அதிகாரிகள் யார் சொல்றதை கேட்கிறாங்க. பொறுப்பு டிஜிபிக்கு என்ன அதிகாரம்? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை பத்தி பேசும்போது 7 மாதங்களாக இங்க ஒரு ஃபுல் டைம் டிஜிபி இல்லாததையும் சேர்த்து தான் பேசணும். தட்ஸ் மினிமம் லாஜிக். உடனே ஃபுல் டைம்ல டிஜிபி இருந்தால் மட்டும் இதெல்லாம் நடக்காதா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ன்றது அறிவிலித்தனமான முட்டாள்தனமான கேள்வி. தமிழ்நாடு வரலாறுலே கிடையாது. பொறுப்பு டிஜிபி 7 மாசமா. சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் 31 ரிட்டையர் ஆகி 7 months ஆகுது. 2 கண்டெம்ட் பெட்டிஷன். யூபிஎஸ்சி சொல்றதை கேட்க சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டர் மதிக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஆபத்தான போக்கு. ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டேன்றாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூல கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்றாங்க. இடி லெட்டர்ல KN நேரு மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணல. கண்டெம்ட்டுக்கு வரைக்கும் போலாது. அங்கே போய் என்ன சொல்றாங்க, ஜட்ஜு கேட்குறாரு, சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினீங்களான்னு. இல்லை வாங்கலன்னா. அப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமே. இல்லை நாங்கள் ரெவ்யூ போட போகிறோன்றாங்க. காலந்தாழ்த்துற முயற்சி. சரி, ஹைகோர்ட் மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்பொழுது ஃபுல் டைம் டிஜிபி இல்லாததையும் சேர்த்து தான் நம்ம பேசணும். பல காரணங்கள் இருக்குது. அதில் அதுவும் ஒரு காரணம். மேபி ஃபுல் டைம் டிஜிபி இருந்தால் கூட இந்த அலங்கோலம் நடக்கும். இன்னொன்று, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நடத்திருக்கணும். முதலமைச்சர் இல்லாட்டி கூட துணை முதலமைச்சர், அவர் எல்லா துறையை பற்றியும் பேசுவதற்கு அவருக்கு தான் உரிமை உண்டு அதிகமாக. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, துணை முதலமைச்சர்னா ஐ கேன் டாக் அபவுட் எனிதிங். அப்போ அவர் பேசல, சிஎம் பேசல, லா மினிஸ்டர் பேசுவார், அவரும் பேசல. பியூரோக்ராட்ஸ் கிட்ட நீங்க கொடுக்கறதுல இருக்க ரிஸ்க் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்றத அக்ரெசிவா அவங்களால மறுக்க முடியாது. டிஜிபியால, பொறுப்பு டிஜிபியால மறுக்க முடியாது. நாளைக்கு அதிகாரம் மாறி எடப்பாடி சிஎம் இவங்க என்ன ஆவாங்க? ரெண்டாவது, இது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூவை why the government is just transferring the power to bureaucrats. இப்போ கரூர் சம்பவம் நடந்த பொழுது கூட விளக்கம் கொடுத்தது அதிகாரிகள் தான் கொடுத்தாங்க. அதனால தானே அந்த கேஸ் சிபிஐக்கு போனதுக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் ஒரு காரணம். ஏடிஜிபி இப்படி நடக்குதுன்னு போது மாநில காவல்துறை தான் அதை விசாரிக்குது. ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் ஏடிஜிபி இப்படி தான் நடந்ததுன்னு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா டிஎஸ்பி அதுக்கு எதிராக எப்படி போவார்? அந்த வழக்கு சிபிஐக்கு போனதுக்கு இந்த அதிகாரிகளோட ப்ரெஸ் மீட்டும் ஒரு காரணம். அஃப்கோர்ஸ் அது வேற இஷ்யூ. நான் என்ன சொல்றேன், எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு ஒரு முறை இருக்குது. சீரியஸ் பொலிட்டிக்கல் சார்ஜஸ் வரும்போது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். சீஃப் மினிஸ்டர் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணணும், அவர் பண்ணல. அல்லது டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் பண்ணியிருக்கணும், அவர் பண்ணல. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல முன்னால பேசக்கூடிய சட்ட அமைச்சர் ரகுபதி, அவர் பேசல. ஹோம் செக்ரட்டரி, பொதுப்பு டிஜிபியும் ஃபுல் டைம் டிஜிபி கூட கிடையாது. அப்ப இந்த அரசு இந்த பிரச்சனையை சீரியஸா எடுத்துக்கலன்னு தான் அர்த்தம். இவங்க கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லைன்றதுதான் உண்மை. உடனே அந்த மாநிலத்தை பார், இந்த மாநிலத்தை பார், என்சிஆர்பி ரெக்கார்டை பார், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்செல்லாம் நீங்க டோன்ட் பிளே வித் ஜக்லரிஸ். இங்க நிலைமை மோசமா இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதா இல்லையா? அவ்வளவுதான்.
உடனே நீ அந்த உதாரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது எப்பயுமே சொல்லுவாங்க, ரொம்ப டைசியான இஷ்யூ அது வந்து. யூ கேன் ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம். நீ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்தா அவன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பான். கண்ணு முன்னால் எல்லாரும் பார்க்குறோம் நிலைமை மோசமாக இருக்குது. இதுக்கு பதில் சொல்லினா உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஆபத்தான போக்கு என்னன்னா, இப்போலாம் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வராங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஆபத்தான ஆர்குமெண்ட். எஃப்ஐஆரே இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க, நார்மலாக இருக்குது, நாடு தேனும் பாலும் ஓடுதுங்க. எஃப்ஐஆர் வந்து என்ன சொல்கிறீங்க, மக்கள் தைரியமாக வந்து புகார் கொடுக்குறாங்க. இதோட அர்த்தம் வந்து குற்றங்கள் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. முந்தி பயம் இருந்து இப்போ பயம் போயிடுது. என்ன ஆர்குமெண்ட், யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட் அரசு முன்வைக்கிறது? அரசு மீது நம்பிக்கை வச்சு மக்கள் வராங்கன்றாங்க அப்படின்றாங்க. இது எப்படி நியாயம்? இது முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற வேலை. இப்போ கனிமொழி அவர்கள் கூட தூத்துக்குடியில் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போயிருக்காங்க. அப்போது அந்த மக்கள், கிராம மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக கனிமொழி அங்கேருந்து வெளியேறிக்காங்க. ஸோ கிரவுண்டில் வந்து மக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க, கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. உங்கள் ஆட்சியில் நீங்கள் அதை பாதுகாக்க முடியலன்னா கனிமொழி எதுக்கு அங்கே போகிறாங்க? அவங்க தொகுதி அது. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? புகார் கொடுக்க போகிறாங்க. குழந்தைய காணும், 17 வயசு பொண்ணு, 6 மணிக்கு மேலே. ஸ்வச் பாரத் என்ன லட்சணத்தில் இருக்குன்றது உதாரணம். இயற்கை கடன்களை கழிப்பதற்கு அந்த பெண் வந்து 6 மணிக்கு மேலே வெளியில் போகிறா, காட்டுப்பகுதி. 1 மணி நேரம் திரும்பலன்னா போலீஸுக்கு போகிறாங்க. நல்லா தேடி பாருங்கன்றாங்க. போலீஸ் தேடுறதுக்கும் நீங்கள் தேடுறதுக்கும் மக்கள் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த வன்புணர்வாய் கொலையும் செய்யப்பட்டிருக்கா. இப்போ எதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்க? கடமை தவறிட்டாங்கன்னு தானே நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க. கண்டிப்பாக. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இன்னொன்றுங்க, இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் நடக்கும்போது கடந்த காலங்களில் டிஜிபி வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. சென்னையில் 2012 அல்லது 13 சிறுசேரியில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், ஐடி ப்ரொஃபஷனல் ஒரு லேடி, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஷி வாஸ் ரேப்ட் அண்ட் கில்டு. அப்புறம் யாரோ இமிகிரண்ட்ஸ் இவங்களை வந்து அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எவனையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல அன்னைக்கு ஜெயலலிதா சிஎம், டிஜிபி ராமானுஜம் அவர் போனார். டிஜிபி ராமானுஜம் ஸ்பாட்டுக்கு போனார். இப்போ இந்த கவர்மெண்ட்ல இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்க? எத்தனை இடத்துக்கு டிஜிபி போனார்னு சொல்லுங்க. அதுதான் அளவுக்கு வரும். நீங்க டிஜிபி போனார்னா நம்பிக்கை வரும். ஆகவே என்ன அளவுகோல இந்த அரசு வச்சிருக்கு? கனிமொழி எங்க போறாங்க? டிஜிபி இல்லைங்க போனோம். கனிமொழி போறது பாலிடிக்ஸ். எலெக்ஷன் வரப்போகுது, அவங்க கட்சி ஜெயிக்கணும், அவங்க தொகுதி, அவங்க கட்சி ஜெயிக்கணும், அதனால கனிமொழி போறாங்க. கனிமொழி போட்டும் போகாம போட்டோம், அது தப்பு இல்லை போறது. டிஜிபி போகணும் இல்லை, ஸ்பாட்டுக்கு ஏன் டிஜிபி போல? வேங்கவேலில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது, கொடுமையான சம்பவம். எத்தனை உயர் அதிகாரிகள் போனாங்க? அந்த மாதிரி இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய மிக மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல, பாலியல் வன்புணர்வுகளில், தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடந்த இஷ்யூஸில் எத்தனை இடத்துக்கு டிஜிபி போனார்? ட்ரிபிள் மர்டர் நடக்குது. ஆமாம், தரமணியில். ஆமாம், யோசிச்சு பாருங்க. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு முழு அளவில் பாதுகாப்பு இருக்கும். யூஷுவல் கிரிமினல்ஸ் வெளியில் வரமாட்டோம், அவனுக்கு தெரியும். காவல்துறை கண்காணிப்பு ரொம்ப அதிகமாக. அந்த நேரத்தில் சாக்கு மூட்டையில் போட்டு போனோம், பார்த்துருப்பீங்க. ஆமாம். அப்போ என்ன நடக்குதுங்க? யார் பொறுப்பு? அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், பியூரோக்ராட்ஸ் கிடையாது. ஸ்பாட்டுக்கே போகாத டிஜிபியோ, ஒரு பொறுப்பு டிஜிபியோ, ரெகுலர் டிஜிபியோ பேசுறதால என்னங்க அர்த்தம் இருக்க போகுது? கடந்த காலங்கள் அப்படி இல்லையே. தொடர்ச்சியா லாக்அப் டெத் கூட நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆமா. அப்ப என்னதான் நீங்க வந்து காவல்துறை சீர்திருத்தங்களை பத்தி பேசுறீங்க? உடனே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த கவர்மெண்ட்டை விட கம்மின்னு சொல்றதுக்கு கூசலையா அந்த அதிகாரிகளுக்கு? வாயி கம்மியாவே இருக்கட்டும். ஏன் நடக்குது? திராவிட மாடல் ஆட்சி இல்லை, தேனும்பாலும் ஓடுது இல்லை, ஐரோப்பிய மாடலை விட பெஸ்ட் கவர்மெண்ட் நம்ம பேசுறோம்ல, எப்படி நடக்குது? அதுக்கு சொல்லுங்க. டோன்ட் பிளே வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு பதில் சொல்லுங்க. நீ கனிமொழியால கிராமத்துக்கு உள்ள போக முடியும்னா மக்களுக்கு எதிர்ப்பு, எவ்வளவு தூரம் மக்களோட வெறுப்பு இருக்குது இந்த அரசு மேல, யோசிச்சு பாருங்க. அப்ப இதை பத்தியெல்லாம் கவலையப்படாம ஆட்சியாளர்கள் இருப்பதும், திமுகவோட தோழமை கட்சிகள் இதை பத்தி வாய் திறக்காம இருக்கிறதும், இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகேவும், இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. திமுகவை விட திமுகவை எல்லா விஷயத்திலும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த கூட்டணி கட்சிகள் மீது தான் மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. கேட்டா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கோம்ல அப்படின்றாங்க. அவ்வளவுதான். எடப்பாடி பீரியடா இருந்தால் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பீங்கல்ல. அதான் இது வந்து கையை மீறி போயிடுச்சுங்க. சீரியஸ் இஷ்யூஸ் இன் லா அண்ட் ஆர்டர். பொறுப்பு டிஜிபி இல்லை, அதுலேருந்து ஆரம்பித்து கீழ் மட்டம் வரைக்கும் புறையோடி போயிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்.
சாதி கொடுமை தலைவிரிச்சாடுது. இதில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் மிகப்பெரிய அளவில் வன்முறை, அது இதை விட பெரிய இஷ்யூ அது. அதையும் இந்த அரசால் கட்டுப்படுத்த முடியல. விளம்பரத்தில் மட்டுமே அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய துரதிருஷ்டவசமான விஷயம். இந்த கொடுமையெல்லாம் நடக்கும்போது இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு அப்போசிஷன் இல்லை. மீடியா 90% அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் திமுக காலடியில் உட்கார்ந்துருக்குது. மக்கள் கையறு நிலையில் இருக்கிறார்கள். ஒன்று தேர்தலில் அவங்க இதுக்கான பாடத்தை புகட்டணும். புகட்டுவாங்களா நமக்கு தெரியாது. இதையும் மீறி கூட ஓட்டெல்லாம் போடலாம். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கு வேணால் ஓட்டு போட்டும் போடாமல் இருக்கட்டும். நம்ம ஒன்றும் யாருக்கும் கன்வாஸ் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்துட்டு பேசலை. பட் எதிர்கட்சிகளுடைய தோல்வி ஒரு பக்கம்னா மீடியாவோட தோல்வி இன்னொரு பக்கம். இப்போ எதிர்கட்சிகள் இப்போ இதே இடத்துல திமுக எதிர்கட்சியா இருந்திருந்தா இந்த எக்ஸலண்டா ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸலண்டா பண்ணி திமுக என்னைக்குமே மிகச்சிறந்த எதிர்கட்சி. ஆனால் அவர்கள் ஒருபோதும் நல்ல ஆளும் கட்சியாக இருந்ததில்லை. இதுதான் வரலாறு காட்டும் உண்மை. தேர் எக்ஸலண்ட் அப்போசிஷன். நான் அதான் சொல்லுவேன், நான் தேர் பர்மனன்ட் அப்போசிஷன் தான் விட நல்லா இருக்கும். இன்னைக்கு 17-18க்கு பிறகு அந்த கடைசி 3 வருஷம் எடப்பாடி பீரியடில் வந்து என்ன மாதிரியான ஒரு அக்ரஸிவ் ரோலை ப்ளே பண்ணாங்க அவங்க. அதில் 10ல் ஒரு பங்கு கூட நீங்கள் எடப்பாடியால் ப்ளே பண்ண முடியல. கொரோனா காலத்தில் கூட வந்து வீட்டு வாசலில் ஒரு தட்டியை பிடிச்சிட்டு நின்னார் ஸ்டாலின், மதுவிலக்கு வேண்டும். ஃபினிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆமாம் சார். நீங்கள் அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டில் எத்தனை கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு? ஏன் எடப்பாடியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல? எதுவுமே மாறலையே சார். திமுக அளவுக்கு அதிமுக ஒரு பெரிய கட்சி, கிரவுண்ட் வரைக்கும் கேடர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஏன் அவங்களால இது பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐ டோன்ட் நோ. நிர்வாகத்தில் பெரிய குளறுபடிகள் இருக்குங்க. குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய சில போக்குகள், முழு நேர டிஜிபி இல்லாதது, உளவுத்துறைக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் இடையே வந்து கோஆப்ரேஷன் இல்லாதது, இதெல்லாம் பெரிய காரணங்கள். அது புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு வியாதியாக தான் இது மாறி போச்சு. இதை சீரியஸாக எடுத்துக்கணுன்ற புரிதல் ஆளும் கட்சிக்கு இல்லாதது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அவங்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நல்லா இல்லைங்க, அதாங்க உண்மை. இதை விட மோசமாக கூட சம்பவங்கள் இருக்கலாங்க. கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது தான் நமக்கு முக்கியம். The reaction of the government is more important than the action. அக்ரெசிவாக கவர்மெண்டால் அதை ஃபைட் பண்ண முடிஞ்சது. நான் சொன்னேனுங்க, ஜெயலலிதா பீரியடில் ஒரு சாஃப்ட்வேர் ஐடி ப்ரொஃபஷனல் 25 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, she was raped and killed. ஸ்பாட்டுக்கு டிஜிபி போனார், டிஜிபி ராமானுஜம் போனார். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி சம்பவம் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடந்திருக்கு, ட்ரிபிள் மர்டர்ஸ் நடந்திருக்கு. எத்தனை இடத்துக்கு டிஜிபி போனார்? பொறுப்பு டிஜிபி போனார் சொல்லுங்க. அப்போ இதுதான் அளவுகோல். கையை மீறி போகுது. இதை எல்லாத்தையுமே வந்து வெற்றி தோல்வின்ற பிரிசம்ல பார்க்கறது ரொம்ப தப்பு. எவன் ஜெயிப்பான் எவன் தான், அதுக்குள்ளேயே போல திமுக தோக்குதா ஜெயிக்குதா நான்சென்ஸ், தேவையே இல்லை. மக்கள் முடிவு பண்ணிட்டோம், எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்க போகிறோம். கவர்னன்ஸை பற்றி பேசுங்க. இதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. 10 வருஷம் வனவாசத்தில் இருந்த திமுக மக்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது எதுக்கு? இதுக்கா? எவ்வளோ விளம்பரத்திலேயே வந்து மூழ்கி கிடக்குறீங்க. திராவிட மாடல்னு ஏதோ ஒரு மாடலை சொல்லிக்கிட்டு. ஆனால் இங்கே நிலைமை எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு. அன்றாட சட்டம் ஒழுங்கு தான் ஒரு அரசாங்கத்தோட அளவுகோல். வேற எந்த சாதனைகள் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குதுன்னா அத்தனை சாதனைகளுமே வந்து வெள்ளலுக்கு கரைத்த நீராகும். இந்த குறியீடு வந்து பெண்ணியல்வாதிகள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று ஒப்பிட்டே ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். இட்ஸ் லைக் பிந்தின்வாங்க. ஒரு பெண்ணுக்கு எப்படி வந்து அந்த பொட்டு வந்து ஒரு குறியீடோ அழகோ புரிதலுக்காக சொல்லுகிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு அரசோட அடையாளம், நல்லடையாளம் என்பது சட்டம் ஒழுங்கு தான். அதில் இவ்வளோ கோளாறு, இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் நாங்கள் அதை சாதித்தோம் இதை சாதித்தோம்னு சொல்கிறதுலாம் வேஸ்ட், விழலுக்கரை தண்ணீர். இப்போ அதிகாரிகள் விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர்லாம் ஸ்பாட்டுக்கு போக மாட்டார், பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ண மாட்டார். அப்படி சிஎம் வேண்டாம், போக வேணாங்க. டிஜிபி போகணுமா இல்லையா? கடந்த காலங்களில் டிஜிபி போயிருக்காரு. ஓகே. ஆனா சிஎம் வந்து அட்ரஸ் கூட பண்ண மாட்டார் பிரஸ்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு தெரிவிச்சு ஒருத்தர் ரயில்ல விழுந்துறாரு நேத்து. ஸோ அவங்கள போய் மீட் பண்றாரு. அவங்கள மீட் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க இதையும் பண்ணணும்ல ஒரு. கண்டிப்பா நீங்க அந்த வந்து அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து நீங்க வந்து அதை அழிச்சிட்டு அவங்க போராடுறது அவங்க உரிமை, அதை யாரும் நம்ம மறுக்கல. இந்திய வந்து இந்த அரசு, மத்திய அரசு, மோடி அரசு திணிக்குது. கடந்த 12 ஆண்டுகளாக எல்லா துறைகளிலும் ஹிந்தி திணிப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து யாருமே மறுக்கல. அதற்கான போராட்டம் நாகரிகமான, கண்ணியமான, ஆரோக்கியமான முறையில் தான் இருக்க முடியும். ட்ரெயின் முன்னால் பாய்ந்து ஒருவர் தற்கொலை செய்கிறாருன்னா அது அந்த முயற்சி என்பது ரொம்ப 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 தவறான, இது வந்து இத்தகைய போக்குகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தவறான தன்மை கொண்டது. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா காப்பிகேட் கில்லிங்ஸ், காப்பிகேட் ஆக்டிவிட்டிஸ். உன்னை பார்த்து அப்படியே நடக்கிறது. காப்பிகேட் கில்லிங்ஸ்னு ஒரு சைக்காலஜியில் ஒரு கான்செப்டே உண்டு உங்களுக்கு. அது மாதிரி வந்து திஸ் இஸ்
காப்பி கேட் ஆக்டிவிட்டிஸ் இது அது இதை பண்ணான்னா இன்னொருத்த அதே மாதிரி பண்ணுவோம், கொளுத்திக்கிறான்னா கொளுத்திப்போம். இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து இங்கே ஒரு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து ஆர்த்தி என்னும் அந்த பொண்ணு இந்த மாதிரி கொல்லப்பட்ட பிறகு லவ் பண்ணி இல்லைன்னு அதே மாதிரி 2-3 சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தது. திஸ் இஸ் கால் காப்பி கேட் ஆக்டிவிட்டிஸ். அதை வந்து ஒரு அரசு ஊக்குவிக்கக்கூடாது நிச்சயமாக. அதுவும் தற்கொலைகள் வந்து அதிகம் உள்ள மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு. ஆளுநர் ரவி அவர் நிறைய தப்பு பண்ணாருங்க. ஆனால் சில நேரங்களில் அவர் உண்மையை பேசியிருக்காரு. அவர் மேலே இருந்த நம்பகத்தன்மை அதல பாதாளத்தில் இருந்ததுனால அவருடைய எந்த நியாயமும் எடுபடாமல் போச்சு. அவர் போன முறை சொல்லும்போது இந்த ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன்னு சொல்லும்போது தற்கொலைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. இப்போ இந்த மாதிரியான ட்ரெயின் முன்னால் பாய்ந்து தற்கொலை முயற்சி என்பதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இப்போ முதலமைச்சர் போய் அவரை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் சொல்லார், அது தவறு இல்லை அது. பட் அதே மாதிரி இங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போகணும் இல்லையா? நீங்கள் சொன்னது கரெக்டு. தூத்துக்குடி சம்பவத்துக்கு போகணும் இல்லை? அப்போ இது ஒரு பக்கம் விரும்பத்தகாத நிகழ்வுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு போக்கும், இன்னொரு பக்கம் வந்து கடமை தவறக்கூடிய ஒரு போக்கும் வருவது என்பது மாநிலத்துக்கு நல்லதில்லை. சட்டம் ஒழுங்குன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசணும். மறந்துடாதீங்க, தற்கொலைகள் அதிகம் உள்ள நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பெரிய அளவில் ஆராய்ச்சி தேவைப்படுகிற ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சி தேவைப்படுது. தற்கொலைகளை யாருமே ஊக்குவிக்க முடியாது. தற்கொலையை பற்றின செய்தியை வெளியிடும் போதே அந்த செய்திக்கு கீழே வந்து தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் இந்த எண்களை தொடர்பு கொள்ளணும்னு போடணுன்றது பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட விதி. ஹிந்து ஆங்கில நாளிதழை தவிர, டைம்ஸ் ஆஃப் இந்தியா தவிர தமிழில் ஒருத்தம் கூட அதை போடுறது கிடையாது. அதை கூட உங்களால் இன்னைக்கு அமல்படுத்த முடியல. சிவில் சமூகத்துக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்குது. இது தற்கொலையை பொறுத்த வரைக்கும். ஓவரால் லாண்ட் ஆர்டரில் நீங்கள் சொன்னது இந்த ரயிலில் மே 17 இயக்கத்தில் பாதிக்கப்பட்டவரை போய் முதலமைச்சர் பார்க்கிறார், ஆறுதல் சொல்லுகிறார், நல்லது, அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் அதே மாதிரி வந்து இப்போ தூத்துக்குடிக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்வது என்பது அதை விட முக்கியமானது. அப்போ எல்லாமே உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல் சம்பந்தமாக மாறும்பொழுது இந்த துயரங்கள் வந்து அதிகப்படுவது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, வேதனை அளிக்கக்கூடியதுன்றதை தாண்டி அது யதார்த்தம், தவிர்க்க முடியாததாகவும். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ரொம்ப ஒரு இந்த போக்கு தடுக்கப்படாவிட்டால் இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. ஒரு பக்கம் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸு, இன்னொரு பக்கம் சூசைடு டெண்டன்சிஸ் அதிகரிப்பது. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சர். ஏன்னா அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது. எப்போ வெளியில் வரும்னு தான் தெரியாது. எப்போ ட்ரிகர் பண்ணுவான்னு தெரியாது. ஏன்னா இட்ஸ் a வெரி பிக் சப்ஜெக்ட். சூசைட், சப்ஜெக்ட் ஆஃப் சூசைட் இஸ் a வெரி பிக் சப்ஜெக்ட். இட்ஸ் a ஃபெர்டைல் சப்ஜெக்ட். இவ்வளோ பெரிய ஆரோக்கியமான மனநிலையை கொண்டவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. நேற்று வரைக்கும் உங்ககிட்ட நைட்டு நல்லா பேசிட்டு போவாங்க. அந்த எண்ணம் இருக்கிறது. அவங்க உங்களுக்கு 50 வருஷம் ஃப்ரெண்டாக இருப்பார். பிறந்ததுலேருந்து நீங்களும் அவர் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. முதல் நாள் ராத்திரி 11 மணி வரைக்கும் நீங்களும் அவரை நல்லா பேசிட்டு போவீங்க. காலையில் பார்த்தா அவர் சூசைட் பண்ணிட்டான்னு உங்களுக்கு நியூஸ் வரும். ஸோ இட்ஸ் a வெரி வெரி சீரியஸ் அண்ட் வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அது ரொம்ப சாதாரணமாக அரசியல்வாதிகள் இன்றைக்கி கையாளுறாங்க. இன்றைக்கி அந்த காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பில் உயிர் நீத்ததையும் இப்போ அத்தகைய முயற்சிகள் மேற்கொள்றதையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கி அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக வளரக்கூடிய தன்மை இருக்குது. அதுவும் மாநிலம் வந்து இந்தியாவிலேயே அதிகப்படியான தற்கொலைகளுக்கான மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கும் பொழுது அரசு கூடுதல் விழிப்புடன் இருக்கணும். துரதிருஷ்டவசமாக அது இல்லை என்னும் பொழுது சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து அவர் வந்து எடை போடுறதை விட்டுட்டு கூட்டணி கட்சியில் அரவணைச்சு கூட்டு போகிறாரா? அதை வச்சு தான் மக்கள் ஊடகங்கள் எடை போடுறாங்களா அவங்கள? ஸ்டாலின் அவர்களை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஊடகம் அதை வச்சு தான் எடை போடுது. அப்படி எடை போட வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். விளம்பரம் வருது, வர வேண்டியவங்களுக்கு வருது. இந்த சொன்ன மாதிரி வந்து மற்றவங்கள ஆன்டி பிஜேபியில் ஆன்டி கம்யூனல் ஸ்டாண்டில் ரொம்ப சாலிடாக இருக்கார். அது பாராட்ட வேண்டியது, மிகப்பெரிய அளவில் அது பாராட்ட வேண்டியது. என்னை பொறுத்த வரைக்கும் அது அடிப்படையான விஷயம், நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் வந்து அன்வேவரிங் கமிட்மெண்ட் அவருக்கு இருக்குது. மதவாத சக்திகளை காலூன்ற விட மாட்டோம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதில் கூட்டணி கட்சிகளும் அவரோட உறுதியாக நிற்கிறாங்க. பட் ஒரு முதலமைச்சராக அவருடைய செயல்பாடுகளை எடை போடும் பொழுது அது மட்டுமே போதாது. மற்ற விஷயங்களில் வந்து கண்டிப்பாக வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து சீரியஸ் இஷ்யூ. நீங்கள் எங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை, எல்லா மாநிலத்திலையும் தான் அது இருக்குன்றது, அப்புறம் கரப்ஷனை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான, தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறை. அதீதமான விளம்பரத்தில் வந்து ஒரு அரசு மூழ்க ஆரம்பிக்கும் போது அந்த அரசுக்கு தன் கண் முன்னால் இருக்கக்கூடிய குறைகள் எதுவுமே தெரியாமல் போயிடும். அவர்கள் ஒரு விதமான கற்பனா உலகத்தில் வாழ தொடங்கி விடுகிறார்கள். எந்த அரசாங்கத்திலுமே கோளாறுகளும் குறைகளும் தான் அதிகமாக இருக்கும். சாதனைகள் குறைவாகத்தான் இருக்கும், வேதனைகள் தான் அதிகமாக இருக்கும் எந்த கவர்மெண்ட்லையும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
இதுக்கு எதிர்மாறா போய் நாங்கள் எல்லாருமே இங்கே நல்லா இருக்காங்க, தேனும் பாலும் ஓடுதுன்னா அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. மோடி ஃபேக்டரும் ஓப்பனாக சொன்னால் மோடி ஃபேக்டர், பிஜேபி ஃபேக்டர் இங்கே இவர்களை வாழ வைக்கக்கூடிய காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து தான் வண்டி ஓடுது. ஏன்னா மற்ற விஷயங்கள் இந்த அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ் போன்றவர்கள் கூட வந்து 1000 குறை இருந்தாலும் இந்த அரசு நம்முடைய அரசு, ஏனெனில் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் யுத்தத்தை அவர் தெளிவாக நடத்துகிறார். இன்றைக்கி நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்கள் பாஜகவுக்கு இரையாகி இருக்கும் பொழுது, தென்னிந்தியாவிலேயே கூட வந்து ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகாவிலலாம் பிஜேபி பெரிய அளவில் வளர்ந்துடுச்சு, அதிகாரத்தில் இருக்கோ இல்லையோ. ஆனால் தமிழ்நாடும் கேரளாவில் கூட அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் தான் தடுக்கப்பட்டிருக்கணும் போது இந்த ஒரு மாநிலத்தையாவது நாம் இழந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு அரசியல் தெளிவு காரணமாக இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிகா போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறார். அதை திமுக தன் ஒரு பலவீனமாக எடுத்துக்கொண்டு தான் அவர்கள் இத்தகைய போக்குகளில் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் நான் அவதானிக்கிறேன். இது எலெக்ஷன்ல இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ எதிரொலிக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல எதிரொலிக்கும். பட் அகெயின் வந்து உங்களுக்கு அப்போசிஷன் யூனிட்டி இல்லாததால அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். பட் டெஃபினட்டா ஏதாவது ஒரு ரூபத்தில் அது எதிரொலிக்கும். அப்படி மக்களை வந்து குறைச்சலாம் நம்ம மதிப்பிட முடியாது. இவ்வளோ ப்ரூட்டலாக நடக்குது, எலெக்ஷனுக்கு முன்னால் 40 நாளுக்கு முன்னால் நடக்குது. ஏன் ஒரு அமைச்சர் கூட அங்கே போகல? ஏன் துணை முதலமைச்சர் போகல? நான் என்ன சொல்கிறேன், சரிங்க முதலமைச்சருக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது, முதலமைச்சரால் போக முடியாது, நான் ஒத்துக்கிறேன். நான் அதை கூட வந்து நான் வந்து கிண்டல் சொல்லலை, சீரியஸாகவே சொல்கிறேன். முதலமைச்சராக போக முடியலன்னா ஃபைன், அது பரவாயில்ல, நம்ம அதை வந்து ஏற்றுக்கலாம். முதலமைச்சருக்கு நிறைய வேலைகள், அதுக்கு தான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கார். கீதா ஜீவன் போயிருக்காங்க. கீதா ஜீவன் போனால் பத்தாதுங்க, அட்லீஸ்ட் சிஎம் போனோம், அவர் டெபுட்டி போகணும், டெபுட்டி சிஎம் போகணும். இந்த இடத்துல தான் டெபுட்டி சிஎம் ஸ்கோர் பண்ணணும். அவர் வேங்கை வயலுக்கும் போல, இங்கேயும் போல. டெபுட்டி சிஎம்ன்றது வந்து டிஃபெக்டோ சிஎம்ங்க, ப்ராக்டிக்கலாக அவர் தான் சிஎம். சிஎம்மோட எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. தோ கான்ஸ்டியூஷனில் டெபுட்டி சிஎம்னு ஒரு பதவி இல்லாட்டி கூட டெபுட்டி சிஎம்ன்றது ஃபியூச்சர் சிஎம், சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங். A deputy chief minister is nothing but a chief minister in waiting. He is not a one among the equals. மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மற்ற மந்திரிகளும் டெபுட்டி சிஎம்மும் ஒன்றும் கிடையாது. டெபுட்டி சிஎம் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப். அப்போசிஷன் லீடர் ஷேடோ சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இஸ் அ டிஃபெக்டோ சீஃப் மினிஸ்டர். அவர் தான் முதலமைச்சர் இல்லாத இடங்கள்லாம் அவர் தான் முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக தூத்துக்குடிக்கு போயிருக்கணும். எது அவரை தடுக்கிறது? அப்போ எதுக்கு டெபுட்டி சிஎம் போஸ்ட் உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய சம்பவம். குறைஞ்சபட்சம் தேர்தல் நெருங்குது, மக்கள் கோபத்தை குறைப்பதற்காகவாது நீங்கள் போகணும் இல்லையா? அப்போ இந்த பிரச்சனைக்கு திமுக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு புரியுது. லா அண்ட் ஆர்டர் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு அவங்க ஒரு கற்பிதத்தை முன் வைக்கிறாங்க. பிரச்சனை முதல்ல இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். பிரச்சனையை அங்கீகரிக்கவே மறுக்கிறாங்கன்னு போது தீர்வு எங்கே கிடைக்கும்? உங்கள் சாதனைகளை பற்றியே பேசுறதுலையும் வெற்றி விழா கொண்டாட்டங்கள்லையும் உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறதுலேயும் தான் உங்கள் முழு கவனமும் இருக்க ஒழிய நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறதில்லை, பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதில்லை. புரியோடி போயிருக்கக்கூடிய காவல்துறையில் புரியோடி போயிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இத்தனைக்கும் அவங்க ஒரு லேடியாக இருந்து ஒரு 17 வயசு பெண் குழந்தைய காணும் போது அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஒரு விட்டேத்தியா, எந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்காங்க அந்த அம்மா. நீங்கள் முயற்சி எடுத்துருக்கலாம்ல. நீங்கள் போய் தேடுறதுக்கும் நான் தேடுறதுக்கும், அந்த குடும்பம் சிவிலியன்ஸ் தேடுறதுக்கும் போலீஸ் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அடிப்படையில். அந்த முயற்சியாக அது எடுக்கப்பட்டிருக்கணும்ல. இதை விட என்ன வேலை? மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா கூட ஓகேங்க. ஒரு பெண்ணை காணோம், ஒரு பெண் குழந்தைய 17 வயசு பொண்ணை காணோம், வயசு பொண்ணை காணும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேறு எதுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அப்போ என்ன லெவலில் காவல்துறை இருக்குது? இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இப்போ இவ்வளவு கேள்விகள் வருது. இது எதுக்குமே பதில் ஆட்சியாளர்கள்ட்ட இல்லையாங்க. டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரி என்ன பேசணும்? அதனால தான் திஸ் இஸ் பேசிக்கலி a பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இது பாருங்க, இந்த பாசிச பாஜக, மதவாதம் இதெல்லாம் வச்சு ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. இங்கே ஒரு அரசு இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது. அதனுடைய நிறை குறைகளை மக்கள் துல்லியமாக எடை போடுவார்கள். ரொம்ப நாள் பிஜேபி எதிர்ப்பை மட்டுமே வச்சுட்டு வண்டியை ஓட்ட முடியாது. நன்றி.